ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் பிசிபெலாபாத் பார்க்க போகிறோம். அதுக்கு பருப்பு 1.5 டம்ளர், பீன்ஸ், கேரட், சௌச்சோ கட் பண்ணி வச்சுருக்கணும். இது இந்த டம்ளரால் தான் 1.5 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் பருப்பு தேவைப்படும் ஜாஸ்தி. இப்போது இது ரெண்டுத்தையுமே ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 விசில் நல்லா பருப்பெல்லாம் மசியட்டும். இன்னொரு வாண்டிலியில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதை போட்டு கலந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அது பாட்டு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ப்ரெஷர் குக்கான வெஜிடபிள்ஸு, பருப்பு எல்லாத்தையும் எடுத்து மசிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொதித்ததும் வெஜிடபிள்ஸ் வேக வச்சதை அந்த தண்ணியோடு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அந்த மசாலாவை என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு கொப்பரை தான் மெயின். ஆனால் தேங்காய் கூட நல்லா துருவிட்டு ட்ரையாக வறுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு கசகசா, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, பட்டை, 4 லவங்கம். அந்த மராட்டி மொக்கு மிக்சியில் அரைப்படாது, அதனால் தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். தேங்காவை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி கொப்பரை மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதிலே மீதி பொருள்லாம் கசகசா, பட்டை அது எல்லாத்தையுமே இதில் போட்டு அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது சாம்பார் இந்த மாதிரி நல்லா தளபுலன்னு கொதிக்குது. அதில் இந்த பொடியை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டும் அலம்பி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு இன்னொரு வாண்டிலியில் எண்ணெயை விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், 2 தக்காளி எல்லாத்தையுமே போட்டு ஆட் பண்ணிக்கணும். நல்லா தக்காளி உருவம் தெரியாமல் மேஷ் ஆகணும். நல்லா வதங்கினதும் நல்லா இதிலே சேர்த்துருங்க. இதுக்கு குண்டு மிளகா இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி நீட்டு மிளகாவே கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பொருள்லாம் தான். இது எல்லாத்தையும் வறுத்து அதையும் அந்த சாம்பாரோடு போட்டு ஒரு கொதி வந்தோடனே நிறுத்தினீங்கன்னா பிசிபெலாபாத் சாம்பார் ரெடி. இது நான் இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்சுக்கு கட்ட போகிறதுனால ஒயிட் ரைஸ் தனியாக வச்சுருக்கேன். அந்த ஒயிட் ரைஸில் இதை போட்டு கலந்து இதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸு இல்லை பொட்டேட்டோ காய் இது எது வேணால் தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் நல்லா குழஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட. இதில் ஊற்றி சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.